மக்களே வணக்கம். மூடி கொஞ்சம் கார்க்கு எடுத்து வைக்கலான்னு காலையில் வேலை முடிஞ்சுது. அவர் லைனுக்கு போயிட்டார். சரி உட்காந்து என்ன வேலை சல்ப்பாக இருக்குது, அதெல்லாம் எடுக்காதம்மா. மூடி கார்க்கு எடுக்க அன்றைக்கி ஒரு தடவை அப்படி தாங்க வீடியோ எடுத்து போடும்போது கரெக்டாக வந்துட்டார். எதுக்கு இதெல்லாம் எதுக்குமா நீ வீடியோ போடுற? அது மூடி கார்க்கு எடுக்கிறோம், அதை நீ தொடாத. ஏன் தொடாது? எந்த வேலையாக இருந்தால் என்ன? சாக்கடை இறங்கி அழுறாங்களே அவங்கெல்லாம் மனுஷர் தான். அவங்களையெல்லாம் நம்மெல்லாம் வணங்கணும். அது மாதிரி செய்யும் தொழிலே தெய்வம். அவர் என் கண்ணு பார்க்க எவ்வளோ கஷ்டப்படுறாரு. 18 வருஷம் போய் ஒரு கடையில் வேலை செஞ்சார். பிள்ளைங்கள்லாம் படிக்கிறப்ப நான் ஒரு தடவை எதுக்கோ போனேன். போகும்போது அங்கே உட்காருமா வரேன்னாரு. இங்கே போனாருன்னா காணான்னு பார்த்தா கொஞ்சம் வேலை இருந்திருக்க மாட்டேங்குது. மூட்டையை தூக்கி பாட்டில் மூட்டையை தூக்கி தலையில் வச்சுட்டு போய் லோடு ஏற்றும் போது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? அதெல்லாம் எனக்கு மனசில் அப்படி இந்த பிள்ளைங்கள்லாம் என்னமோ சாதாரணமாக பேசுது. என்னமோ கஷ்டப்பட்டாங்களாம், என்னமோ படிக்க வச்சாங்களாம் அப்படின்னுக்கிட்டு. அதுக்கெல்லாம் இப்போ தெரியாதுங்க, கொஞ்சம் நாள் ஆகும். அதெல்லாம் அதனுடைய வழிவர்க்கம் தெரியும். அதுக்கு அந்த மாதிரி மூடி எடுத்தேன். அதெல்லாம் இந்த வீடியோ போடாதம்மா அப்படிங்கிறாரு. ஏன் என்ன இதுவும் போட்டு காசு வாங்கிட்டு வரோமல்ல. அந்த பாட்டிலுக்கு லைனுக்கு போய் ஒவ்வொரு இடத்துல பார்த்து கத்தியில் பிடிச்சி வியாபாரம் பார்த்து அதை எடுத்துகிட்டு வீடு வந்து சேர்ந்தாதான் நிஜங்கிற மாதிரி வாழ்க்கை போகுது. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதை நாங்களாக கூட கொஞ்சம் கடுகடுன்னு பேசிடுவோம். எவ்வளோ இது இருந்தாலும் அவர்கிட்ட மட்டும் அந்த ஒரு கொஞ்சம் வெள்ளன்னு கத்துவார். அவருடைய கஷ்டமெல்லாம் எதிரிக்கு கூட வரக்கூடாது. எங்கள் பெரிய மருமகனே சொல்லுவார், மாமாவோட சூழ்நிலையில் யாருக்குமே வரக்கூடாதுங்க. அது மாதிரி இருந்து பார்த்தவங்க இன்னமும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துலேயும் இருந்து மீண்டு வந்துட்டார். 3/4 கிணறு தாண்டிட்டார். அது மாதிரி உட்காந்துக்கிட்டு என்ன வேலை? இது அந்த வீட்டு வேலை முடிஞ்சிடுச்சு. வெளியே வேலைக்கே அனுப்புகிறாரு. அது ஒன்றும் கிடையாது. வேலைக்கு போய் 4 வருஷம் இருக்கும். அண்ணா குமாரபாளையத்தில் அண்ணா வீட்டுக்கு மெஸ்ஸு வச்சுருக்காங்க, சண்டேஸ்வரி மெஸ்ஸுன்னு. அண்ணா வீட்டுக்கு மட்டும்தான் வேலைக்கு அனுப்பிச்சாரு. அது போயிட்டு வர்றது கொஞ்சம் சிரமமாக இருக்குதுன்னு வேண்டாமான்ட்டார். பார்த்துக்கலாம், இவ்வளவோ இப்போ பார்த்துட்டோம், தாண்டி வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு அப்படியே அது மாதிரி அவருடைய இதில் நம்ம அவர் கஷ்டத்தில் நம்ம பங்கேற்றுக்கலைன்னா கூட அவர்கிட்ட நம்ம சலுப்பு இல்லாத அன்பாக பிரியமாக பேசினா போதும். இன்னும் மிச்ச வாழ்க்கையும் நல்லா மகிழ்ச்சியாக நகர்ந்துக்கும். சரிங்க மக்களே, பாய். காலையில் தூங்கி இருந்துச்சு, முகம் கொஞ்சம் வீங்கிக்குது. ஏமான்னாரு, சிறப்பு தீர்ந்துருச்சு. நான் என்ன சொல்லலை, சிறப்பு இருக்கான்னு நான் இருக்குன்னு. அப்படி இந்த வாரம் போக முடியாது, அதனால் நான் அப்படி சொன்னேன். பார்த்தாருன்னா திட்டுவார். 2 தடவை கொரியரில் அனுப்பிச்சிட்டாங்க. போய் மறுபடியும் ஸ்கேன் எடுத்து தலைவலிக்கு ஸ்கேன் எடுத்து நாடி பிடிச்சி பார்த்து சிறப்பு கொடுத்தாங்க. அண்ணன் மருமகன் தான் பார்க்குறாரு, மருந்து எடுக்கிறோம். சரி மறுபடியும் போய் ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வரலாமான்னாரு. என்ன சிறப்பு இருக்குது, எல்லாம் ஒட்டுக்காக வந்துடுது. குழு வட்டி வாடகை எல்லாம் வந்துடுது. அந்த ஒத்த மனுஷன் என்ன பண்ணுவார்? அதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டேன். சரிங்க மக்களை, மூடி எடுத்ததில் போய் நம்ம இது போடுறதுனால என்ன தப்பு? ஒன்றும் கிடையாது. என்ன கேவலம்? செய்யும் தொழிலே தெய்வம். சரிங்க மக்களை, பாய்.